மாரி செல்வராஜை மீது இன்னும் நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷனல், ஏன் இவ்வளோ பேசுறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னன்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நான் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற முதல் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. மாரி செல்வராஜை மீது இன்னும் கர்ணன், பரியரம் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷனல், ஏன் இவ்வளோ பேசுறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னன்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜன் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும், என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்க படம். வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புறது, நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற முதல் சொல்றேன் அப்படிங்கிறத ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வாழை நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது, அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஆகஸ்ட் 23 சொல்லலாங்க சார், ஆகஸ்ட் 23 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமா ஒரு நீங்கள் எங்கிட்ட எதிர்பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாரி செல்வராஜ் என்ன மாதிரி படம் எதிர்பார்த்துட்டீங்கன்னு தெரியும். நான் நிறைய இடக்கம் ட்ராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சு எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களோட என்ன சொல்கிறது, நிச்சயமாக இது ஒரு எமோஷனலான விஷயமாக தான் இருக்கும், இது ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும்னு நம்பி எல்லாருமே இவ்வளோ காத்திருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா, யாராவது மறந்துருந்தா, அப்போ அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. யோசிச்சு பார்த்தா 2 பேர் ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். பையன் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு 50-60 கம்பெனி அலைஞ்சிருப்போம். ஒரு 10-15 ஹீரோட்டுக்காக சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் கூட இன்னைக்கு அவர் மாவீரன் ஒரு படம் எடுத்து ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. இப்போ அடுத்து ஒரு படம் நேற்று முன்னாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் இன்னைக்கு அவர் ப்ரொடியூசராக இருக்கா, நான் டைரக்டராக இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, தீவிர நம்பிக்கையிலையும் உழைப்பிலையும், அதிகமான உழைப்பிலையும், கனவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது. அதை நாங்கள்லாம் ஒரு பெரிய உன்னுதாரணமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. எல்லாருக்குமே நன்றி. யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நிச்சயமா வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும். ஆகஸ்ட் 23க்காக நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.